ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிதுன் டிப்ஸ். 28/6/2020 அன்னைக்கு ஆணி திருமஞ்சனம். நம்ம நடராஜ பெருமானுக்கு அவருக்கு பிடித்த நைவேத்தியம் செஞ்சு படைச்சு நம்ம வழிபடுவது ரொம்பவே விசேஷம். ஸோ அதுக்காக இன்றைக்கி நம்ம நைவேத்தியம் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் கொத்சு. இது கூட நீங்கள் சம்பா சாதம், மிளகு சாதம் அல்லது கலவை சாதம், வெண்பொங்கல், சர்க்கரை பொங்கல் எது வேணும்னாலும் செய்து நைவேத்தியம் படைக்கலாம். இந்த கத்திரிக்காய் கொத்சு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் 7 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இது பிஞ்சு கத்திரிக்காயை எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய கத்திரிக்காய் எடுத்திங்கன்னா நெருப்பில் அப்படியே சுட்டு நம்ம செய்யலாம். ஆனால் நான் பிஞ்சு கத்திரிக்காய் இருக்கிறதுனால எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்து தான் செய்ய போகிறேன். இந்த மாதிரி நீட்டை வாக்கில் கட் பண்ணிவிட்டு நல்லெண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக வேகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா செப்பரேட்டாக எடுத்து வச்சிடலாம். அந்த எண்ணெயிலேயே பார்த்திங்கன்னா இந்த கொத்சு செய்கிறதுக்கு நம்ம வறுத்து அரைக்கணும். அந்த பொடிக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லியும் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் 5-6 காஞ்ச மிளகாயும் எடுத்திருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்திக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா செவந்து வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். எண்ணெயில் நல்லா இது வறுபடும் போதே பார்த்திங்கன்னா வாசனை நல்லா இருக்கும். லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க. கொஞ்சம் ஹை ஃப்ளேம் போச்சுன்னா தீஞ்சு போயிடும். அதனால் கொஞ்சம் மீடியம்குள்ளேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ 3/4 பதம் அளவுக்கு இது நல்லா வறுப்பட்டதும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் இதில் சேர்த்திடலாம். அதையும் சேர்த்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுட்டு இது செவந்து வந்ததுக்கப்புறமா நம்ம தனியாக இன்னொரு பிளேட்டில் எடுத்து வச்சு ஆற வச்சு இந்த மாதிரி கொரப்பாக பொடி செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது ஒரு சின்ன எலுமிச்சை சைஸில் புளி ஊற வச்சுருக்கிறேன். அப்புறம் நம்ம நல்லா எண்ணெயில் வதக்கி வச்சுருக்கிற இந்த கத்திரிக்காயை இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. மிக்சியில் போட்டால் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி நான் நல்லா பிசைஞ்சு தனியாக எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா இன்னொரு கடாயில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க. நல்லெண்ணெயில் இந்த கத்திரிக்காய் கொத்சு செஞ்சால் தான் வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும், சுவையும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 கொத்து கருவேப்பிலை இதையும் சேர்த்துட்டு மறுபடியும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். அப்போ தான் அதனுடைய மனம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற கத்திரிக்காயை இது கூட சேர்த்திடலாம். அதையும் சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம ஏற்கனவே எண்ணெயில் தனியாக கத்திரிக்காயை நல்லா வதக்கி இருக்கிறதுனால இது ரொம்ப நேரம் இதில் வதங்கணுன்ட்டு இல்லை. கொஞ்சம் லைட்டாக அந்த பெருங்காயத்தூள் இதெல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம புளி கரைச்சி வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த புளி தண்ணியை இதில் சேர்த்திடலாம். இப்போ புளி தண்ணி சேர்த்திடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. ஃபஸ்ட்டு புளி தண்ணி நான் அளவாக தான் விட்டுருக்கேன். இதில் அந்த புளி தண்ணி அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம பொடி சேர்த்தும் போது தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா உங்களுக்கு திக்காக செஞ்சாலும் நல்லாயிருக்கும், அல்லது வீட்டில் ஆட்கள் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கும்போது லிக்விட் கன்சிஸ்டன்சியில் செஞ்சாலும் நல்லாயிருக்கும். இப்போது இதில் புளியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா 1 நிமிஷம் கொதிக்கட்டும். அந்த பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பித்ததும் நம்ம வறுத்து அரைச்சிருக்க பொடியை இதில் சேர்த்திடலாம். நீங்கள் அந்த பொடி எண்ணெய் சேர்க்காமல் கூட ட்ரையாகவே பவுடர் பண்ணிக்கலாம். ஆனால் எண்ணெயில் வறுத்து பொடி செய்யும்போது அதோட வாசனையும் சுவையும் மேலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது அந்த பொடியை இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பொடியை சேர்த்த உடனேவே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு மனம் கிடைக்கும். இப்போது உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் இந்த கிரேவி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு தண்ணியாக வேணும் அப்படிங்கும்போது நிறைய தண்ணி விட்டுக்கோங்க, இல்லை திக்காக வேணும் அப்படிங்கும்போது அளவாக தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க விட்டுருங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை உப்பு சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க.
சிதம்பரம் நடராஜர் கோவிலில் பார்த்தீங்கன்னா அன்றாடம் மிளகு சாதம் அல்லது சம்பா சாதம், அது கூட கத்திரிக்காய் கொத்சு தான் வந்துட்டு செய்து நைவேத்தியம் வந்து கடவுளுக்கு படைப்பாங்க. அதையே நம்ம வந்துட்டு நாளைக்கு ஆணி திருமஞ்சனம் அப்போ நம்ம நடராஜருக்கு வந்துட்டு வீட்டில் இதை செஞ்சு அதிகாலையில் வந்துட்டு 6 மணிக்குள்ளே நைவேத்தியம் படைத்து வழிபடலாம். நம்ம நைவேத்தியம் வந்துட்டு படைக்கிறதுனால நம்ம இந்த கொத்ஸில் பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி எதுவுமே சேர்த்திக்கலை. நீங்கள் வந்துட்டு யூஷுவல் டேஸில் செய்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வெங்காயம் தக்காளி வந்துட்டு கத்திரிக்காய் சேர்த்துறதுக்கு முன்னாடியே நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா கத்திரிக்காய் சேர்த்து இதை செய்யலாம். அதுவும் வந்துட்டு ஒரு நல்ல சுவையை கொடுக்கும். இப்போது இந்த கொத்ஸை வந்துட்டு 3/4 பதம் ரெடியானதுக்கு அப்புறமா வந்துட்டு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் வந்து சேர்த்திக்கலாம். அது வந்து இந்த கொத்ஸுக்கு இன்னுமே டேஸ்ட் வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக நம்ம இதை சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் போல் மூடி வச்சு குக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எண்ணெய் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்திருக்கீங்க அப்படிங்கும்போது நல்ல எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர்ற வரைக்கும் விட்டுருங்க. நான் வந்துட்டு அளவாக தான் சேர்த்திருக்கேன். இப்போது ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு நல்லா மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக எண்ணெய் வந்துட்டு பிரிஞ்சு வந்திருக்கு. நான் அளவாக சேர்த்திருக்கிறதுனால அளவாக தான் தெரியுது. ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து சமைச்சிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா கொத்சு வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை வெண்பொங்கல் அல்லது மிளகு சாதம், சம்பா சாதம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்துட்டு சைடிஷ்ஷாக வச்சு நம்ம நைவேத்தியம் வந்துட்டு படைக்கலாம். ஸோ இந்த ரெசிபி வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.